ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ஜெயா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம மெஷர்மென்ட் வந்து டேப்ல எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ வந்து டைரக்ட்டா எப்படி நம்ம சாரீலயே வந்து மெஷர்மென்ட் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து சாரீல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பல்லு பீஸ் முந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து இந்த முந்தி பகுதி வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த முந்தி பகுதி வந்து நம்ம வந்து ரஃப்பா எடுத்துக்கணும். ரஃப்பா இந்த மாரி எடுத்துட்டு, நம்ம வந்து எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து அந்த முந்தி வந்து போடுவாங்க. ஒருத்தவங்க வந்து இதை வந்து பல்லு ஃப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு. முந்தி வந்து ஒருத்தவங்க வந்து ஆ பெருசா வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து அளவா இருந்தா போதும்ன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நீங்க கேட்டுக்கோங்க அவங்ககிட்ட. முந்தி எப்படி வேணும்? பெருசா வேணுமா? சிறுசா வேணுமான்னு நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கணும். கேட்டுட்டு நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, நம்ம ஷோல்டர்ல கரெக்ட்டா ஷோல்டர். இப்ப எனக்கு வந்து இந்த அளவுக்கு முந்தி போதும். ஸோ இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல கரெக்ட்டா இந்த இடத்துல எடுத்து வந்து பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப். டைரக்ட்டா நீங்க வந்து இந்த மாரி எடுக்கையில உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். 3 மெஷர்மென்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். நீங்க வந்து எடுத்துரலாம். அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப். இந்த முன்னாடி வந்து வரும்லங்க. முன்னாடி அந்த மெஷர்மென்ட். இங்க வந்து எப்படின்னா, இப்படி. இந்த நம்ம வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் எடுத்திருக்கோம்ல, இந்த ஷோல்டர் பாயிண்ட்ட எடுத்துட்டு, இப்படி. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு ரஃப்பா நம்ம வந்து எடுக்கிறது. இது வந்து நம்ம மெஷர்மென்ட்க்காக மட்டும் யூஸ் பண்றது. இப்ப நம்ம ஷோல்டர்ல வந்து பின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஷோல்டர்ல வந்து நம்ம பின் பண்ண இடத்த கரெக்ட்டா இந்த ஷோல்டர்ல வச்சுட்டு, நம்ம சாரி வந்து எடுப்போம்ல, சாரி நம்ம இந்த மாரி எப்படி கட்டுவோமோ, அதே மாதிரி கட்டிட்டு கட்டிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் நல்லா தெரியுங்களா? இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம வந்து இங்க வச்சுட்டு, இங்கிருந்து கரெக்ட்டா 1 ஜான் சரிங்களா? இந்த 1 ஜான் அளவு வந்து இங்க கிராஸா வச்சு, இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். இந்த 1 ஜான் இல்ல அப்டின்னா, இந்த தொப்புள்ல இருந்து கரெக்ட்டா வந்து இந்த லெஃப்ட் லெக் ஜாயிண்ட் ஆகுற இடம். அந்த இடம் கிராஸா வந்து 1 ஜான் எடுத்து, நம்ம அதுக்கு தகுந்த மாரி பின் பண்ணிக்கணும். அடுத்தது இதுதான் சாரியோட உள்பக்கம். சரிங்களா? ஒவ்வொரு சாரில வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம எது முன்னாடி வேணாலும் வச்சுக்கலாம், எது பின்னாடி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு சாரில வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, ஆ பல்லு ஃப்ளீட்ஸுக்கு தனியா வந்து டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. உள்பக்கம் வந்து தனியா டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்போ வர சாரீஸ்ல வந்து மேக்ஸிமம் இந்த மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பல்லு ஃப்ளீட்ஸ், இது வந்து உள்பக்கம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த உள் பக்கத்துல இருக்கிறத எடுத்து, இங்க வந்து இங்கிருந்து கிராஸா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து இவ்ளோ தூரம் மட்டும் கிராஸா இங்கருந்து வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து இந்த சைடு கரெக்ட்டா இவ்ளோ அளவு இருந்தா போதும். இவ்ளோ அளவு இருந்து வச்சுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இங்க தள்ளி கூட வைப்பாங்க. அது வந்து அவங்க அவங்களோட உடம்பு பொறுத்து வைப்பாங்க. இப்ப இப்படி நம்ம சுத்திக்கணும். சுத்திட்டு தெரியுதுங்களா? இப்படி நம்ம கரெக்ட்டா சுத்திக்கணும். சுத்திட்டு இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம வந்து லெஃப்ட் லெக் வச்சோம். இந்த சைடு வந்து ரைட் லெக். ரைட் லெக்கோட அ இந்த இடத்துல வந்து ரைட் லெக் இருக்குல்ல, ரைட் லெக்கோட எண்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இந்த மிடில் இந்த சென்டர் பாயிண்ட்லருந்து இப்படி கிராஸா. இந்த இடத்துலயும் இந்த மாரி ஒரு ஜான் அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னா, வச்சு இந்த இடத்துலயும் ஒரு பின். அவ்வளோதான். இனி வர ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அயர்னிங் அப்ப தான் வரும். ஓகேங்களா? இதுங்கிறத மெஷர்மென்ட், ப்ராடக்ட் யூசேஜஸ் இது என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரே கிளாஸ்லயே எல்லாருமே வந்து சொல்லிருவாங்க. நான் ஏன் தனித்தனியா சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எல்லாருமே வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஈஸியா மெஷர்மென்ட் எடுத்து பழகுனா மட்டும் தான் இதுல வந்து நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா பண்றேன். இது உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.